சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. 2026 தேர்தலில் அதிமுக தவேக கூட்டணியை அமைக்க உள்ளதாக தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கு. வெற்றி நிச்சயம், திமுகவை வீழ்த்த மிகப்பெரிய ஒரு திட்டம். இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான ஊடகங்கள் அப்புறமா பத்திரிகையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இதில் மீண்டும் திமுகவே ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், திமுகவை பொறுத்த வரைக்கும் 90 to 120 தொகுதிகளை கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இரண்டாவதாக அதிமுக இருக்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 80 to 90 அந்த மாதிரியான ரேஞ்சில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தவேகாவை பொறுத்த வரைக்கும் அதாவது 18 to 30 இந்த தொகுதியில் தவேக கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளான் ஒன்றை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டிருக்கிறார். அதாவது திமுகவை இந்த தடவை வீழ்த்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தவேகாவுடன் அலைன்ஸ் வச்சா மட்டும்தான் அது முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா தவேகாவும் அதிமுகவும் கடைசி நேரத்தில் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் வெல்ல முடியும். இல்லை என்றால் அதாவது டிஎம்கே தான் பார்த்தீங்கன்னா ஆட்சியை அமைப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இதை தவிர்க்கணும்னா கண்டிப்பாக இவங்க 2 பேர் அலைன்ஸ் வச்சா தான் முடியும். இதுக்கு விஜய் அவர்கள் ஒத்துப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒத்துப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் ஏனென்று பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படி தான் நினைக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிகமாக ஒரு துணை முதல்வர் பதவி வந்தால் கூட அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுகிறது. அதனால் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் கூட்டணியை அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதிமுகவுடன். அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் யார் இந்த தேர்தலில் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டில் கொஞ்சம் மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா மொத்தமாக மாறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. கிட்டத்தட்ட 110 தொகுதியில் திமுக கூட்டணி வெல்ல போகுது. 90 தொகுதியை அதிமுக வெல்ல போகிறாங்க. 34 அதாவது 24 to 34 சீட்டுகளை விஜய் அவர்கள் வெல்வார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் ரிசல்ட் அப்போ பார்ப்போம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த தொகுதியை கைப்பற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.